தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் நன்மையையும் திரளாய் பெருக பண்ணுவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயம், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், பேச்சு அதிசயமானது. இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம். இப்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய முழு வாழ்க்கையும் அதிசயமாயிருக்கிறது. முதலாவதாக அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். உலகத்தில் எல்லா மனிதர்களும் பிறந்தது போல அவர் பிறக்கவில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதினாலே பிறந்த பிறப்பாக இயேசு பிறக்கவில்லை. இயேசு ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கன்னி மரியாள் என்றதான பெண்ணிடத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த கன்னி மரியாளின் பேரிலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட போது அவள் ஒரு குமாரனை பெற்றார். அந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிற இரட்சகராய் இருக்கிறார். இயேசு என்றால் இரட்சகர், காப்பாற்றுபவர், பாவத்தினின்று ஜனங்களை காப்பாற்றுகிறவர். அவருடைய பிறப்பில் உள்ள அதிசயத்தை பாருங்கள். அவர் இப்படியாக பாவமில்லாத பரிசுத்தராக அவர் பிறந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு இந்த உலகத்திலே பரிசுத்த வித்தாக அவர் பிறந்தார். ஒரு பிறவி பிறப்பதற்கு ஆணும் பெண்ணும் சேர வேண்டியது அவசியம். ஆணிடத்திலே வித்தை தேவன் வைத்தார். ஆனால் முதல் ஆதாமாகிய அந்த ஆதாம் பாவம் செய்த போது அந்த ஆதாமு இடத்திலும் அவனுடைய மனைவி இடத்திலும் தேவன் பேசும்போது, ஸ்திரீயின் வித்துக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். எனவே ஸ்திரீயினிடத்தில் ஒரு வித்து உருவானது, அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை தவிர ஸ்திரீயினிடத்தில் வித்தாக இந்த உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை. அவர் ஒரு அதிசய பிறவி என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஒரு அதிசய பிறவி. உலகத்தில் ஆதாம் தொடங்கி இதுவரை இங்கு காணப்படுகிற எல்லா மனிதர்களும் சாதாரண பிறவியாய் இருக்கிறார்கள். ஆதாம் பாவம் செய்தபடியினால் ஆதாமின் சந்ததியில் வந்த எல்லா மக்களும் அவர்கள் சாதாரண பிறவியாக, அவர்கள் பாவிகளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து ஆதாம் உண்டாக்கப்பட்டது போல அவர் ஒரு புதுமையான படைப்பாக உண்டாக்கப்பட்டார். ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். ஆதாம் என்றால் சிவந்த மண் என்று சொல்லி அர்த்தமாயிருக்கிறது. இயேசு இரட்சகர். ஆதாமின் சந்ததியை இரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி இந்த பூமியிலே இயேசு அவதரித்தார். இயேசு அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே
உங்களுக்கு இதுதான் நற்செய்தி. உங்கள் பாவத்திலிருந்து இயேசு உங்களை விடுவிக்க அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து பாவ வழியினின்று பரிசுத்த வழிக்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்வார். இயேசுவின் வார்த்தைகள் பாவம் செய்யாதபடி நாம் வாழ நமக்கு நல்ல அரணாக கோட்டையாக காணப்படுகிறது. தேவனுக்கு அஞ்சி நாம் வாழும்போது இந்த உலகத்திலே பாவ கரையின்றி நாம் பரிசுத்த மனிதர்களாய் வாழ முடியும். இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை ஒப்புக்கொடுங்கள். பாவத்தினாலே இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போகிறது. பாவம் செய்கிற குடும்ப தலைவன், பாவத்தினாலே வாலிபர்கள் அவர்கள் மரணத்துக்கு நேராய் கடந்து செல்கிறார்கள். பாவத்தினாலே ஆஸ்தியை அழிக்கிறார்கள், பணத்தை வீணடிக்கிறார்கள். பாவத்தினாலே தங்கள் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறார்கள். பாவத்தினாலே தங்கள் சரீரத்தை சீரழிக்கிறார்கள். பெற்றோருக்கு அவமானத்தை உண்டாக்குகிறார்கள். எத்தனை பேர் பாவம் செய்ததினாலே இந்த சமுதாயத்திலே தலை குனிந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். பாவம் செய்வதினாலே எத்தனை பேர் பெரிய பெரிய நஷ்டங்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். பாவம் மிகவும் மோசமானது. பாவத்தினின்று நம்மை விலக்கி காக்க தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார். இயேசு உங்கள் உள்ளத்தில் வாழ விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கு ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற, இயேசுவை பூஜிக்கிற, ஆராதிக்கிற எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலே இயேசு குடியிருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அதற்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். இயேசுவை நம்புவதினாலே சாபத்தினின்றும் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, தீராத வியாதிகள் அதிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு நல்லவர். அவருடைய பிறப்பு அதிசயமானது. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதர்களாகிய நம்மை விடுவிக்க இயேசு மாம்சமானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அந்த வார்த்தையினாலே பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய வார்த்தைகளை நீங்கள் படிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்க உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியும் உடையதாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவித சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும், இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவித நன்மைகளையும் பெருக பண்ணுவாராக. மேலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் படிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார். ஊமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசுவினுடைய பேச்சு, இயேசுடைய ஊழியம் அது அதிசயமாய் இருந்தது. மற்றவர்கள் பேசினது போல இயேசு பேசவில்லை. இயேசு அதிகாரமுடையவராய் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, அவர் உவமைகளினாலே பேசினார். பாமர ஜனங்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் உவமைகளினாலே உதாரணங்களை சொல்லி, எடுத்துக்காட்டுகளை சொல்லி அவர் பேசினார். அவர் சத்தியத்தை போதிக்க வந்த தேவகுமாரன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அவர் எங்கும் இருக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே உண்மையுள்ள ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். உண்மையுள்ள ஒரு பக்தி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அன்பு பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்பினாலே
இந்த உலகத்திலே வந்து காரியத்தை சாதித்தார். அவர் காட்டின வழிகள் நேர்மையான வழிகள், அவர் பேசின வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயம். எனவே சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். அவருடைய பேச்சு அதிசயமானது, அவருடைய வார்த்தை அதிசயமானது. அவருடைய வார்த்தையை நம்பி கோடாகோடி ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் சாப்பாட்டினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மைதான். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் இன்றைக்கு உயிர் வாழ்வது இயலாத காரியம். நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு போஜனம் தேவைப்படுகிறது. உள்ளான மனிதன் நிம்மதியாய் வாழ, உள்ளான மனிதன் நம்பிக்கையோடு வாழ அவருடைய வார்த்தைகள் போதுமானதாய் இருக்கிறது. புறம்பான சரீரம் மாத்திரம் ஒரு மனிதன் அல்ல, அந்த புறம்பான சரீரத்துக்குள் இருக்கின்றதான ஆத்துமா அது வாழ வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி நமக்கு வேத வார்த்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, இயேசுவின் பிறந்த நாளை உலகமெங்கிலும் சகல ஜனங்களும் கொண்டாடுகிற நாளிலே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் உங்களை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்வார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது உன் ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். பாவத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றினின்றும் இயேசு விடுவிக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் உள்ள சாபங்கள், முற்பிதாக்கள் செய்த சாபங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே அவர் முறியடித்திருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வண்ணமாக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாயிருக்கிறார். எனவே நமக்கு சாபங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு தலைமுறை சாபங்கள், மனிதர்களுடைய சாபங்கள், பிசாசின் சாபங்கள் எதுவுமே நெருங்க முடியாது. இயேசு கிறிஸ்து அரணாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கோட்டையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். எனவே அவருடைய பேச்சு அதிசயமான பேச்சு, அவருடைய வார்த்தைகள் அதிசயம். அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தொடர்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இந்த நாளிலே அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விரும்பி கேளுங்கள். அவருடைய வார்த்தைகளை விரும்பி படியுங்கள். அவருடைய வார்த்தைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அது ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்த அந்த காட்சியானது கோர காட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்தார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததை குறித்து அங்கு இருந்ததான போர் சேவகர்கள், அங்கிருந்ததான அந்த சேனாதிபதி யாவரும் அதிசயமாய் ஆச்சரியப்பட்டு வியந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அவர் நீதிமானாய் மரித்தார். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை தானே முன்வந்து அவர் தத்தம் செய்தார். அவர் நமக்காக சாபமானார். எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக தரித்திரரானார். எனவே நாம் இப்பொழுது ஐஸ்வர்யத்தை அடைகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் நான் செய்த பாவங்களுக்காக, நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அவர் பலியானார், தம்மை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தில் ஒரு அதிசயம் விளங்கினது. அவர்
மரிக்கும்போது அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வானத்தில் ஏறத்தாழ 3 மணி நேரம் மிகுந்த அந்தகாரம் உண்டாயிற்று. அப்பொழுது இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று சொல்லி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கூப்பிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தமக்கு பிரியமானபடி நடவாமல் அவருடைய பிதாவுக்கு பிரியமானபடி அவர் நடந்து கொண்டார். பிதாவின் சித்தத்தை அவர் எப்பொழுதும் செய்தபடினாலே அவர் தனித்திருக்கும்படி பிதா அனுமதிக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் நாம் செய்த பாவங்கள் அவர் பேரிலே சுமத்தப்பட்டபடியினாலே ஒளியாயிருக்கிற தேவன் அவர் அந்த நேரத்தில் விலக வேண்டி வந்தது. பாவத்தை பரிகரிக்க, பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் அப்படி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டபடினால் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறினார் என்று பார்க்கிறோம். அவருடைய மரணத்திலே அதிசயம் விளங்கினது. அவருடைய மரணத்தினால் இப்பொழுது நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவருடைய சாபத்தினால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இதை நம்புங்கள், இதை விசுவாசியுங்கள், இதை அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இதுதான் உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக, நல்ல செய்தியாக இருக்கிறது. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை பாவம் சாபம் ரோகத்திலிருந்து விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மேலும் வேதத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அங்கு நாம் வசனத்தை படிக்க கேட்டோம். அவர் இங்கே இல்லை, அவர் மரித்தார், அவரை அடக்கம் செய்தார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அவரை அடக்கம் பண்ணின இடத்துக்கு ஸ்திரீகள் வந்தார்கள். அவர் பேரிலே அன்பாயிருந்தவர்கள், அவருடைய தாய் மற்றும் சிலர் அந்த இடத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்கள் வந்தபோது அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி தேவதூதன் சொன்னதை நாம் படிக்க கேட்டோம். இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் என்ன அற்புதங்களை செய்தாரோ, அவர் வாழ்ந்த நாளிலே மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இன்றைக்கு செய்ய வல்லவரும் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார். அவரை நம்பி ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்கள் விண்ணப்பத்தை அவர் அல்ல தட்டுவதில்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் உங்களை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். இயேசு உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஆசீர்வாதங்களை நன்மைகளை தருவது அவருக்கு சிரமம் இல்லை. அது அவருக்கு லேசான காரியம். அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை அவர் தூக்கி சுமக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாயும் தந்தையுமான தேவன். அளவற்ற அன்பினால் நம்மை அவர் நேசிக்கிறார். எனவே அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வாராக. இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு அற்புதத்தை நன்மையை இயேசு உங்களுக்கு செய்யும்படி நான் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். மேலும் வேதத்தில் அவருடைய பரமேறுதலை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை நாம் படிக்க கேட்போம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களை அவர் இரு கரங்களை நீட்டி ஆசீர்வதித்தார். தம்முடைய சீடர்களை, தம்முடைய தொண்டர்கள் யாவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை பின்பற்றின, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த யாவரையும் அவர் ஆசீர்வதித்தார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
இது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி. வேறு எந்த ஒரு மனிதனை குறித்தும், தலைவரை குறித்தும், தத்துவ ஞானியை குறித்தும், மேதையை குறித்தும் சொல்லப்படாத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். அவர் எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்பி சென்றார். அவர் நமக்காக இன்னமும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நமக்காக அவர் இன்னமும் அவர் ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வருவதற்கும், நாம் பாவ மன்னிப்பை அடைவதற்கும், நாம் தேவனுடைய சாபத்துக்கும் பொல்லாத சாத்தானின் தீமைக்கும் நீங்களாக்கும்படி அவர் நமக்காக தினந்தோறும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நல்ல இரட்சகராய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிரயாணங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளில் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அதிசயமான பிறப்பு ஆண்டவரே விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளங்களில் குடியிருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, உள்ளங்களிலே மாம்சத்தால் ஆண்டவரே சோத்திரம் கட்டப்படாத ஒரு ஆலயத்தில் நீர் வாழுகிற தேவன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும், உம்முடைய அதிசயங்களை வாஞ்சிக்கவும், உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தகுதிப்படுத்தும். இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே, இயேசு எங்களுக்காக ஒரு பாலகனாய் பிறந்தார். அவர் குமாரனாய் ஊழியம் செய்தார். எங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட யாவர் பேரிலும் உடைய கிருபை ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள் நீங்கவும் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் டாக்டர் கே. பால் இம்மானுவேல், ரெஹோபோத் IPA சிட்டி சர்ச், இலக்கம் 3-351, மருதம் நகர், விளவல், திருவாரூர். அலைபேசி 9442339087 மற்றும் 9095479262. தொலைபேசி 04366226635. இமெயில் rehoboth@ipacity.church@gmail.com. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: பிரதி ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8:30 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறும். பிரதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு உபவாச கூட்டங்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு வாருங்கள், இயேசு நன்மைகளை செய்கிறார்.